அங்கே வந்து 15 லட்சம் இல்லை 1.5 கோடி பேர் சேர்ந்திருந்தாலும் இல்லை யாருமே சேராம இருந்திருந்தாலுமே அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு தாக்கம் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். புரியுதுங்களா? இதை வச்சு தான் அவருடைய செல்வாக்கை மெஷர் பண்ணணும் அப்படின்னா நான் அதை ஒத்துக்க மாட்டேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, இவர் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக போகிறார். அவரே சொல்லிட்டார் இந்த கல்ட்டு இதெல்லாம் கூடாது அப்படின்னு. அதாவது தனி மனித துதிபாடு உடனே சொல்லலாம். என்னங்க அப்போது இவ்வளோ நாளாக அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க வார் ரூமில் அப்படின்னு. அதாவது அந்த இண்டிவிஜுவல் சென்ட்ரிக் அப்படின்றதுக்கும் கல்ட் அப்படின்றதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. சரி, இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க நம்ம திருப்பி திருப்பி இதை தான் சொல்கிறோம். ஒரு தனிநபர் அவர் மீது கொண்டுள்ள பற்று, அவருடைய செல்வாக்கு, இதுதான் வந்து கட்சிகளின் வளர்ச்சி வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. அதே சமயத்துல அந்த ஒரு தனிநபரை எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் செய்யற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இங்க வந்து நான் சிஸ்டமேட்டிக்கா சொன்னேன் இல்லையா, அதாவது முதல்ல அடிப்படை கட்டமைப்பு இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ இப்படி ஒரு கட்டமைப்பிலிருந்து ஒரு இயக்கம் வருகின்றது அப்படின்னும் போது அங்கே இந்த கல்ட் அப்படின்றதுக்கு பெரிய அளவில் இடம் இருக்காது. புரியுதுங்களா? இப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்தாங்கன்னு நமக்கு தெரியும். பட் அவங்க எப்படி பண்ணாங்கன்னா இந்த வாசக சாலை படிப்பகம்னு வச்சுருப்பாங்க. அங்கே வந்து கட்சி பத்திரிகைகள், அதுக்கப்புறம் வந்து கட்சி சம்பந்தமான வெளியீடுகள் இதெல்லாம் வரும். அங்கே 4 பேர் உட்காருவாங்க, சித்தாந்தம், திராவிட கொள்கை அதை பற்றிலாம் பேசுவாங்க. இப்படி அவர்களுடைய கொள்கைகளை மக்களிடத்தில் எடுத்து சென்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா திமுக அப்படின்றது வந்து அதிமுக இன்னைக்கு கரகலத்து போயிருக்கு. ஆனால் திமுக எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படிங்க யாரும் போகாமல் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய வலிமை. அது அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை கொண்டு வர வேண்டும். டக்குன்னு வராரு ரைட்டு, இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்த மாற்றத்துக்கு இவர் வராருன்னு அப்படி இருக்கக்கூடாது. அடிப்படையிலிருந்து வர வேண்டும் அப்படின்னு இன்னும் சில விஷயங்களும் சொல்லியிருக்காரு. 2 டேர்ம், ஏதாவது நிரந்தரமா ஒரு எம்பி எம்எல்ஏ அப்படின்றலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு.